முடியை பிடுங்கி சாட்டையால் அடிக்கும் திருவிழா. பல நூறு ஆண்டுகளாக தொடரும் பண்பாடு. 3000 அடி உயரத்தில் நடக்கும் வினோதம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலையில் இருக்கும் கிராமங்களில் பாரம்பரியமாக நடைபெறும் பொங்கல் நிறைவு பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3050 அடி உயரத்தில் உள்ள ஜவ்வாது மலையில் 279 கிராமங்கள் உள்ளன. இவற்றுள் புலியூர், மேல்பட்டு, பெருமுட்டம், சின்ன கீழ்பட்டு, நெல்லிவாசல் உள்ளிட்ட கிராமங்களில் தைப்பொங்கலை முன்னிட்டு அம்மக்களின் குலதெய்வமான காளிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். இந்த திருவிழாவின் போது இவர்கள் விரதம் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கும் உணவு வழங்காமல் கால்நடைகளையும் விரதம் இருக்க வைக்கின்றனர். காளிக்கு சிறப்பு பூஜை செய்து சிறப்பு அலங்காரத்துடன் வீதி உலா வருகையில் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனமான சேவாட்டம் நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் இசைக்கு ஏற்ப நடனமாடுகின்றனர். பெண்கள் குழுவாக சேர்ந்து கும்மி அடித்து பாட்டு பாடி நடனமாடுகின்றனர். முன்னோர்கள் பராமரித்து வந்த கத்தியை வேண்டுதலை நிறைவேற்ற கோரி மார்பு மீது அடித்துக் கொண்டு முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த மாடு பிடிக்கும் வடக்கயிறுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அதையும் சாமி ஊர்வலத்தில் எடுத்து வருகின்றனர். ஊர்வலத்தில் ஆண் தெய்வம், பெண் தெய்வம் வேடமிட்டு வந்தவர்கள் ஆரத்தி எடுத்த பெண்களை தலையில் அடி கொடுத்தும் தலைமுடியை பிடுங்கியும் தலைமுடியில் கோழி இறகை சொருகியும் நேர்த்திக்கடன் செய்தனர். பின்னர் வயது வேறுபாடு இன்றி ஆண்கள் அனைவரின் கால்களையும் பெண்கள் அனைவரும் தனித்தனியாக தொட்டு வணங்கி மரியாதை செய்கின்றனர். இது 7 நாள் திருவிழா கொண்டாடினா காளியம்மன் கோவில் இருக்குது. காளியம்மன் கோவிலேருந்து மாரியம்மன் கோவிலுக்கு வந்து அங்கே 7 நாளாக அந்த இடத்துல வந்து நைட்டு பகலாக எல்லா இந்த எத்தனை ஜனம் இருந்தாலும் அத்தனை பேரும் வீட்டில் இருக்கக்கூடாது. லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாரும் அங்கே தான் அந்த கோவிலில் தான் படுக்கணும். அதில் தெருக்கூத்து நடத்துவோம். இந்த என்னென்ன கலை எங்களுக்கு தெரிஞ்சுதோ அத்தனையும் நடத்துவோம். நடத்தி கடைசியாக வரும்போது அம்மா வரும்போது நாங்கள் ஜாட்டையால் அடிப்போம். பொம்பளைங்களுக்கு ஈஸ்வர வேஷமாக போட்டு ஈஸ்வரன் அந்த காலத்தில் ஈஸ்வரனை வேடம் தரித்து அவங்கள என்னென்ன எப்படி என்ன பண்ணார், அவர் என்ன வேஷத்தில் என்ன அவதாரத்தில் வந்தார், பரமசிவனும் பார்வதியும் அந்த மாதிரி வேடமெல்லாம் போட்டு முதல்ல இப்போ பொங்கலுக்கு ஒத்திக்கி வைப்போம். ஊர் கட்டுப்பாட்டை மீறியவர்களுக்கும் வேண்டுதல் நிறைவேறவும் மற்றும் தீய சக்திகள் நெருங்காமல் இருக்கவும் திருவிழாவில் ஆண் தெய்வமாக வலம் வந்தவர்கள் ஆண்களை சாட்டையால் அடிக்கின்றனர். முப்பூசை முடிந்த பின்னர் விரதத்தை முடித்து கால்நடைகளுக்கும் உணவளித்து பாரம்பரிய கலாச்சார பொங்கல் திருவிழாவை முடித்து வைத்தனர். ஒரு ஆளுக்கு வந்து பில்லி சூனியம் இது மாதிரி வந்து ஒரு திருஷ்டி ஒரு கெட்ட நேரம் வந்துருக்குது. இதெல்லாம் போகணுன்றதுக்காக ஜாட்டில் அடித்து அதை வந்து விலகி விடுறதுக்காக தான் ஜாட்டில் அடிச்சுக்கிறோம். காலங்காலமாக எங்களுக்கு முன்னோர் காலம் எப்போ வந்து வழிபட்டாங்களோ தெரியாது. வழிமுறையாக அது வந்து நடந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்படி ஏன்னா இது விடாமல் நாங்கள் பண்ணுறோம்னா எங்களுக்கு சின்ன பசங்களாக இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா முன்னாடி இப்போது எங்கள் ஊரில் பெரியவங்க இப்போ இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரியவங்க அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க இருக்காங்க, அவங்க இறந்துங்க போகிறவங்க அப்படியே வழிமுறையாக பார்த்து வந்ததுனால நாங்கள் அது என்ன வழிமுறையோ அதே மாதிரி பின்பற்றிட்டு வரோம்.